ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு என்ன மெயின் டாபிக் நீங்க வாட்ச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸோட ஃபெட் ரேட் கட் இன்னைக்கு நடக்க போகுது. இன்னைக்கு 10th டிசம்பர் இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க. சப்போஸ் ரேட் கட் பண்ணாங்கன்னா இந்தியன் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகும்? நியூட்ரலா தான் இருக்கும்னு சொல்லி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 2025 அமெரிக்காவோட ஃபெட் ரிசர்வ் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கட் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அதுவும் ஹாக்கிஷ் கட்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இது தொடர்ச்சியான வட்டி குறைப்பின் தொடக்கமாக இருக்காது. ஸோ அப்கமிங் டேஸ்ல தொடர்ந்து வட்டி விகிதம் குறைப்பா இருக்காது. ஆனா இருந்ததுன்னா எப்படி எதை பேஸ் பண்ணி வட்டி விகிதம் குறைப்பாங்கன்னா, எக்கனாமிக் டேட்டா டிசிஷனை பேஸ் பண்ணி தான் அனலைஸ் பண்ணி தான் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா இதுக்கு நியூட்ரலாக தான் ரியாக்ட் ஆகும். ஏன்னா இந்தியாவோட வேல்யூவேஷன் ஆல்ரெடி ஹையில் இருக்கு. ஸோ திரும்ப இந்தியாவோட வேல்யூவேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகணும்னா நம்ம மார்க்கெட் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா ஏர்னிங்ஸ் க்ரோத்தை தான் டிபெண்ட் பண்ணி இருக்க போகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மிங் ஏர்னிங்ஸ் க்ரோத் நல்லா இருந்ததுன்னா நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேஜராக க்ரூட் ஆயில் காஸ்ட் அந்த ரிஸ்க். ஸோ ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வரத்து குறைஞ்சதுன்னா இந்தியா அதிக விலை கொடுத்து ஆயில் வாங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ இருக்கும்போது நம்ம மார்க்கெட் வீக்காகும், வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் லாபத்தை பாதிக்கும். அப்போ நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகும்னா என்னதான் வழி? க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். யூஎஸ் இந்தியா டேரிஃப் என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். ஏர்னிங்ஸ் க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். கரன்சி ஃப்ளக்சுவேஷன் செட்டில் ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ இது மெயினாக 4 பாயிண்ட்ஸ். இதை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில்வர் பெர் அவுன்ஸ்க்கு $61 வந்திருக்கு இன்னைக்கு. கோல்டு சில்வர் ரேஷியோ படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு முன்னாடி 95 டைம்ஸ் நீங்கள் சில்வர் கொடுத்தீங்கன்னா 1 ounce ஆஃப் கோல்டு வாங்கலாம். ஆனால் இப்போ 69 டைம்ஸ் சில்வர் கொடுத்தா 1 ounce ஆஃப் கோல்டு நீங்கள் வாங்கலாம். சில்வர் பர் கிராமுக்கு 199 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ளஸ் 9 rupees எஸ்டர்டே கம்பேர் பண்ணும்போது ப்ளஸ் 9 rupees இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில்வர் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆனதுனால ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு 4.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தா 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இன்னைக்கு 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 1001 போயிட்டு இருந்தது. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி 49% இருந்ததை இப்போ 74% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 6 monthsல மட்டும் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இன்னைக்கு 2 மெயின் ஐபிஓ லிஸ்ட் ஆயிருக்கு. மீஷோ 50% லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருக்கு. 162.50 லிஸ்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 60% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 177.50 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதன் செகண்ட் ஐபிஓ அக்வர்ஸ் 14% லிஸ்டிங் கெயின் கிடைச்சிருக்கு. 114 லிஸ்ட் ஆனது. அதுக்கப்புறம் 19 to 20% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. நான் பார்க்கும்போது 151 பெர் ஷேர்னு ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது ரெண்டுமே நல்ல லிஸ்டிங் கெயின் தான். இன்னைக்கு யூஎஸ் ட்ரேடு ரெப்ரசன்டேட்டிவ் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. யூஎஸ் இந்தியா டேரிஃப் டீல் பற்றி பேச. இந்த மீட்டிங் இன்னைக்கு டிசம்பர் 10 இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கும் நடக்க போகுது. ஸோ இன்னைக்கு ஈவினிங் என்ன முடிவுன்னு தெரியும், இல்லாட்டி நாளைக்கு நமக்கு தெரிய வரும். ஸோ இந்த ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் டீல் இப்போ போயிட்டு இருக்கிறதுனால, யூஎஸ் இந்தியா டேரிஃப் டீல் போயிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு ஷ்ரிம்ப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ மெயினாக ஷ்ரிம்ப் எக்ஸ்போர்ட்ஸை பற்றி தான் இன்றைக்கி பேசிகிட்டு இருப்பாங்க போல். ஸோ அதனால் இன்றைக்கி ஷ்ரிம்ப் ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் 17.5 பில்லியன் இந்தியாவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் கம்மிங் 4 இயர்ஸில் 2026 to 2029 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏஷியாலேயே மைக்ரோசாஃப்ட் இந்தியாவில் தான் மிகப்பெரிய முதலீடு செய்ய போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை ஏஐல மெயின் ஏரியாவான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸ்கில்ஸ் அண்ட் டேட்டா செக்யூரிட்டிலலாம் டெவலப் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க லொக்கேஷன் எங்கே சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஹைதராபாத்தில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட நியூ கிளவுட் டேட்டா சென்டர் அங்கே செட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியா சவுத் சென்ட்ரல்னு சொல்லியிருக்காங்க.
2030க்குள்ள 2 கோடி இந்தியன்ஸை ஏஐ ஸ்கில்ஸ் மூலமா ட்ரெயின் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. மைக்ரோசாஃப்டோட ஸ்ராமும் அண்ட் நேஷனல் கேரியர் சர்வீஸ் இது ரெண்டும் சேர்ந்து 310 மில்லியன் ஒர்க்கர்ஸ்க்கு அவங்க ஜாபை ஈஸியா ஃபைண்ட் பண்ற மாதிரி பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாலேயே டேட்டாஸ் எல்லாமே சேஃபாகவும் செக்யூர்டாகவும் இருக்கிறதுக்கு சாவரின் கிளவுடுன்றத கொண்டு வர போறதா சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட். இது மூலமா இந்தியாவை ஒரு குளோபல் லீடரா ஆக்க முடியும் இன் ஏஐ டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சொல்லியிருக்காங்க மைக்ரோசாஃப்டோட சிஇஓ ஆன சத்யா நாடெல்லா. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.